யோவான் பாருங்கள், எவனிடத்திலும் எதையும் எதிர்பார்க்கவில்லை. அவன் போனான், அவனுக்கு வெட்டு கிளிகளும் காட்டு தேனும் ஒட்டக மயிரை அணிந்திருந்தான். எங்கே தூங்கினான் தெரியாது, எங்கே தங்கினான் தெரியாது. காலையில வந்து பாத்தீங்கன்னா ஆற்றங்கரையில, யோர்தான் ஆற்றங்கரையில் நின்று வைராக்கியமாய் பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பான். எவனுக்கும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டான். வருகிறார்கள், அதிகாரிகள் வருகிறார்கள், அவனுடைய கூட்டத்தை பார்க்க வர்றாங்க. நீங்க எல்லாம் இவ்வளவு பேர் திரளா வந்திருக்கிறீங்க. நான் உங்களை பார்த்த உடனே முதல்ல என்ன சொல்றேன், இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள், வாங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வாங்க, இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். அந்த ஆள் அட்ரஸ் பண்ற பாருங்க, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து அட்ரஸே. நம்ம ஊர்ல பெரியோர்களே, தாய்மார்களே, வாக்காளர் பெருமக்களே, அவர் கொடுக்குற அட்ரஸ், விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? இப்பொழுதே மரத்தின் வேரருகிலே கோடாரியானது வைக்கப்பட்டிருக்கு, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்ட அக்கினியிலே போடப்பட்டிருக்கும். பக்கத்துல 10 பேர் சுரண்டுவான், அண்ணன் இப்படி எல்லாம் பேசினீங்கன்னா ஒருத்தன் வரமாட்டான், நம்ம சபை கட்ட முடியாது, சர்ச்சு கட்ட முடியாது, காணிக்க வாங்க முடியாது, தசம்பா வாங்க முடியாது, நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது, கடைசியில் இப்படி காத்துல தான் உட்கார்ந்து இருக்கணும். இப்படி அவரே எதையும் நம்பாம எதையும் எதிர்பார்க்காம இருந்த ஆளுக்கு, யோவானுக்கு சீஷர்கள் வேற இருந்தாங்களாம். என்னை பொறுத்தளவில் யோவானை விட ஒண்ணுமே இல்லாத ஆளு பின்பற்ற சீஷன் இருக்காரன் பாருங்க, அவன் பெட்டர், அவன் இன்னும் பெரிய ஆளு, வைராக்கியமானவன். இந்த ஆளு கூட சேர்ந்தா நமக்கு எதுவும் கிடைக்காதுன்னு தெரியும். இவனோட சேர்ந்தா இவருக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லை, வெட்டுக்கிளி காட்டுத்தேன் தான் சாப்பிடுவாரு. இவரோட நம்ம சீஷனா இருக்குன்னு சொன்னா, அவன் உண்மையிலே விளைந்த முத்தா இருந்தால்தான் அவனால அவரோட ஊழியம் செய்ய முடியும். இன்னைக்கு உங்க சர்ச் பாஸ்டர் 10 கோடி ரூபாய் பேங்க்ல போட்டு வச்சிருக்கிறார், பல கார் வச்சிருக்கிறார், நீங்கள் அவருக்கு சீஷரா இருப்பது கஷ்டம் அல்ல. வந்து ஓடுகிறான், அலைகிறான், படுப்பதற்கு இடம் இல்லாமல் இருக்கிறான், சாப்பிடுறதுக்கு பொருள் இல்லாம இருக்கிறான். அவனுக்கு சீஷனா இருந்தா பாருங்க ஒரு 10 பேரு, அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான் யோசிச்சு பாருங்க. அதான் ஊழியம், அப்படிதான் இருந்துக்கு அந்த காலத்துல. விரியன் பாம்பு குட்டிகளை வருகிறவர்களை பார்த்த உடனே தெரியுது அவருக்கு, தீர்க்கதரிசி அல்லவா இவன் எல்லாம். விரியன் பாம்பு, விரியன் பாம்புடைய குட்டி, கடிச்சுக்கிட்டே இருப்பான், ஜனங்களை பட்சிப்பான். வெளியே என்னமோ இன்னைக்கு செய்தி கேட்கிற மாதிரி வந்திருக்கிறான். அவனுடைய தோற்றம், அவனுடைய குணம், சுபாவம் எல்லாம் எனக்கு நேருக்கு நேர் தெரிகிறது. அந்த தோற்றத்தை நான் தெரிந்தும் அவர்களை பார்த்து பெரியோர்களை, தாய்மார்கள் என்று சொல்ல நான் விரும்பவில்லை. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுவோம். நீ என்கிட்ட வந்து விட்ட என்பதற்காக நீ பரிசுத்தவான் அல்ல, நீ விரியன் பாம்பு குட்டி தான். அந்த சொல்லுகிற மன தைரியம். பக்கத்துல 10 பேர் சொல்லுவாங்க, அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க, அதிகாரிகள் வந்து கேட்கிறாங்க, நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? வசனத்துல போட்டிருக்கு, நீங்கள் உங்களுக்கு சம்பளத்துக்கு மேல ஒன்னும் பரிதானமாய் வாங்காதபடிக்கு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க சொன்னாரு. அதை கேட்கிறதுக்கு சேவகர்கள் வந்தாங்க, போலீஸ் வந்தது, காவல்துறை வந்தது. நம்ம இந்த காலத்துல காவல்துறை சொல்ல மாதிரி அந்த காலத்துல சேவகர்கள் வந்தாங்க, யுத்த புருஷர்கள் வந்தாங்க, அதிகாரிகள் வந்தாங்க. யாரையும் காம்ப்ரமைஸ் பண்ணவில்லை அவர். அதான் ஊழியக்காரன், அப்படிதான் இருக்கணும். அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் எழும்பி கொண்டிருப்பதற்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். சொல்லணும், இனி எங்கள் தேசத்துல வரக்கூடிய இந்த கொடிய காலங்கள் நாங்கள் பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரன் பத்தாது, எல்லா ஊழியக்காரரும் அப்படி எழும்பணும் ஆண்டவரே. வைராக்கியம் உள்ள ஊழியக்காரர்கள் எங்களுக்கு தாங்க. அவர்கள் மனம் தளர்ந்து விடாதபடி அவர்களுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுங்க. அவர்கள் இன்னும் அந்த வைராக்கியத்தை பெருக பண்ணுங்க. அது வரும்போது நாங்க அதுல தண்ணி ஊத்தி அதை வந்து அணைத்து விடக்கூடாது, நம்ம உற்சாகப்படுத்தணும். பரவாயில்ல, என்ன வந்து விடும், ஒரு நாள் கள்ளத்தை போட்டுருவாங்க, கள்ளத்தை போட்டா நமக்கு கிரெடிட். அது ஒருவன் நம்ம அடிச்சா அது நமக்கு வந்து லாபம். அப்படிதான் வசனம் போட்டிருக்கு. ஏன் அவர்கள் அங்கே போய் அடி வாங்கினாங்க? லாபம். அது பரலோகத்துல போகும்போதுதான் தெரியும். நம்ம இயேசுக்காக இழந்தது எதுவும் தரித்திரமானதில்லை. ஒரு